தேர்தல் களம்னு சொன்னால் இது சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. இப்போ இந்த நடிகர் சங்க தேர்தல் நான் பல ஆண்டு காலமாக நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். முன்னெல்லாம் வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும், அப்போ கருப்பு டிவி மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி காலங்கள் மாறி இருக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியா பயங்கரமாக வளர்ந்துருக்குது. அதனால தான் இத்தனை கேமரா, இத்தனை ஒளிபெருக்கி எல்லாத்தையும் வந்து அடுக்கிக்கிட்டு நீங்கள் வந்து கருத்து கேட்குறீங்க. அதனால் வந்து இந்த தேர்தல் முன்னெல்லாம் நடந்தால் அவ்வளோ பெரிதுபடுத்தப்படலை. இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்துருக்க காரணத்தால் பயங்கரமாக ஒரு பில்டப்பு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஊடகங்களில் அதிகமாக காட்டப்படுறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அதை தவிர என்னை பொறுத்தவரையில் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் நிற்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அதனால நிற்கலாம். இதில் எல்லாரும் ஒரு கருத்து கேட்டாங்க. இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்று இருந்தது, அதை வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, கமல் ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றே மட்டும் தான் சொன்னேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற போர்டை நம்மளுடைய இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம், நம்முடைய பாரதி ராஜா இதை தமிழ் நடிகர் சங்கம் மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. போர்டு மாத்துறது ஒரு 15 நாள்ல மாற்றலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதை இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்டடம், அமைப்பு, இது அவங்களுடைய தன்மானம், சுயமரியாதை எல்லாம் இதில் அடங்கியிருக்கு. அன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு அன்னைக்கு பேர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாக்கா, அன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி இருந்தது, கன்னட இண்டஸ்ட்ரி இருந்தது, மலையாள இண்டஸ்ட்ரி இருந்தது, இந்தி படங்கள் இங்க எடுத்தாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருந்தது. அதனால தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கேரளாவுக்கு மலையாள படம் போயிடுச்சு, தெலுங்கு படம் ஃபுல்லா ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கன்னட படம் ஃபுல்லா கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. யாரும் ஹிந்தி படமே எடுக்கிறது இல்ல, தமிழ் மட்டும்தான் இங்க தனித்து தீவு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப கமலஹாசன் அவர்கள் சொல்றார்களே, இன்னைக்கு தென்னிந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரியும் பிரிஞ்சு போன பிறகு தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு. ஆனால் இங்க ஏதோ மலையாள படம் ஷூட்டிங் நடக்குதா, இங்க ஏதோ தெலுங்கு படம் ஷூட்டிங் அதிகமா நடக்குதா, இந்தி படம் ஷூட்டிங் நடக்குதா, இல்ல கன்னட படம் நடக்குதா? நடக்கல. இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. நான் எல்லா இண்டஸ்ட்ரியும் பொதுவாக பேசுறேன். இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு கேரளால இருந்து யாராவது ஓட்டு போட்டு இருக்காங்களா? பெரிய நடிகர்கள். அதே மாதிரி ஆந்திரால இருந்து முக்கியமான பெரிய நடிகர்கள் வந்து இங்க ஓட்டு போட வந்திருக்காங்களா? இதே மாதிரி கர்நாடகால இருந்து பெரிய நடிகர்கள் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்களா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், நடிகர் தலைவர் மறைந்துவிட்ட நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் காலத்தில் அந்த நடிகர்கள் இங்க இருந்தாங்க. அத்தனை இண்டஸ்ட்ரி ஒன்னா இருந்து செயல்பட்டது. இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லாரும் பிரிஞ்சு போன பிறகு கமலஹாசன் அவர்கள் இந்திய நடிகர் சங்கம், இந்திய அளவில் நடிகர் சங்கம் மாற்றப்படும் சொல்றாரு. இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு அமிதாப் பச்சன் தமிழ் படத்தில் கூட அவர் தலை கட்டியிருப்பாரு. இன்னைக்கு அமிதாப் பச்சன் வந்துருவாரா, இல்ல கரீனா கபூர் வந்துருவாங்களா? யாரு வந்து இங்க ஓட்டு போட வருவாங்க? அது கிடையாது. என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற இந்த பெயரில் இதை உருவாக்க எத்தனை பேர் பாடுபட்டிருப்பாங்க? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், மறைந்துவிட்ட நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கட்டும், லட்சிய நடிகர் SSR ஆக இருக்கட்டும், அத்தனை பேர் பாடுபட்டு உருவாக்கின நடிகர் சங்கம். அரசியலுக்கெல்லாம் மாறுபட்டு நம்முடைய நண்பர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் உருவாக்கின ஒரு நடிகர் சங்கம். இன்னைக்கு ராதாரவி மட்டுமல்ல, சரத்குமார் மட்டுமல்ல, விஜயகாந்த் போன்றவர்களால் இழுத்து வரப்பட்டவன் என் பையன் சிலம்பரசன். இன்னைக்கு சிலம்பரசன் இந்த அணியில நிக்கிறாருன்னு என்ன கேட்டாங்க. நான் ஒன்னே மட்டும் தான் சொன்னேன், வெற்றி தோல்வியெல்லாம் அந்தாண்ட சார், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த நாடக கலையை தூக்கி வளர்த்த யாரு? நடிகவேல் M.R. ராதா. அவர் நடிக்காத டிராமாவா, அவர் போகாத ஊரா? சினிமா உலகத்தில் கொடிகட்டி பறந்தா கூட இந்த நாடகத்தை வளர்க்குவதற்காக பாடுபட்ட ஒரு நடிகவேல் M.R. ராதா. அந்த நடிகவேல் M.R. ராதாவோட பாரம்பரியத்தில் வந்த ராதாரவி பக்கத்துல இன்னைக்கு என் பையன் வந்து ஒரு விசுவாசத்தோடு நிக்கிறான, அது பெருசு. எல்லாத்துக்கும் விட இன்னைக்கு பச்சை தமிழன் காமராஜர் அவர்கள் இலவச கல்வியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்த அந்த பாரம்பரியமிக்க பெருந்தலைவர் காமராஜர், அவர்தான் பச்சை தமிழன். அந்த பாரம்பரியத்தில் வந்த சரத்குமார் பக்கத்தில் வெற்றியோ தோல்வியோ அது அந்தாண்டன்னு என் பையன் நிக்கிறான் பாருங்க. அந்த உணர்வை மதிக்கிறேன். எல்லாத்தை விட இன்னைக்கு நான் தமிழ் பேசணும்னா நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களை பார்த்துவிட்டு, SSR அவர்களை பார்த்துவிட்டு, அந்த SSR உடைய பரம்பரையில் இருந்த SSR கண்ணன், அந்த அணியில் எத்தனை நடிகர்கள் எத்தனை ஸ்டார் இருந்தாலும் எங்க அணியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் போரும், STR போதும்னு ஒரு SSR கண்ணன் பேசுறாரு. அந்த பாரம்பரியம் மிக்க அந்த SSR கண்ணன் பக்கத்துல இந்த தமிழ்நாட்டி சிலம்பரசன் நிச்சயம் நிக்கிறான. வெற்றி தோல்வி அந்தாண்ட, அது பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல சரத்குமார் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும், கமலஹாசன் அவர்கள் இந்தியாவில இந்த சங்கத்தை மாத்தணும்ன்றாரு. மனிதனுக்கு நன்றி உணர்வு என்பது ஒன்று வேணும். ஒரு உத்தமன் படத்துக்கு பிரச்சனை வந்ததும், இவருடைய படத்துக்கு பிரச்சனை வந்தெல்லாம் ராத்திரி முழுக்க நின்று நான் குரல் கொடுத்தேன், உழைச்சேன்.
அதற்கு ஒரு நன்றியாவது சொல்லியிருப்பாரா கமலஹாசன் கேட்டாரு. நான் கேட்கல, சரத்குமார் கேட்டதுக்கு கமலஹாசன் பதில் சொல்லட்டும். எல்லாத்த விட கமலஹாசனுடைய விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை, நான் தமிழ்நாட்டை விட்டே புறப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணணும்னு ஓடி போய் நின்னது சிலம்பரசன். அன்னைக்கு யாராவது அன்னைக்கு அந்த சிலம்பரசனுடைய உணர்வு என்ன? ஒரு தமிழ் கலைஞன், கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற அந்த உணர்வு. எல்லாத்துக்கும் மேல இயக்குனர் சிகரம் நம்முடைய கே பாலச்சந்திரன் மீறி யாராவது இயக்குனர் சிகரம் இருக்க முடியுமா? அவர் இல்லை என்றால் நடிகர் நம்முடைய சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் உருவாயிருக்குவாரா? சரத்குமார் கேட்கிறாரு, அந்த கே பாலச்சந்திரன் அவர்களோட மறைவுக்கு அமெரிக்காவில் இருந்தானு, நீ அந்த நாட்டில் இருந்தான்னு ஒரு குருவுக்கு மரியாதை செலுத்துவதற்கு அந்த ரூபாயை செலவு பண்ணிட்டு வந்து நிற்க வேண்டிய கமலஹாசன் தன்னுடைய குருவுக்கே, தன்னை உருவாக்கிய குருவிடமே அந்த நன்றி உணர்வை காட்டாத அவர் இப்படி இருக்கலாமான்னு சரத்குமார் கேட்ட கேள்விக்கு கமலஹாசன் பதில் சொன்னான். சரத்குமார் கேட்ட கேள்வியை பார்த்து அத்தனை உணர்வு படைத்தவர்களுக்கும் ஏற்படுற உணர்வு இதுதான். அதனால் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது பல கலைஞர்களால் நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த சங்கம் வெறும் நடிகர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல. சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அரங்கம் என்று சொல்லப்பட்டால் எத்தனை நாடக கலைஞர்கள், எத்தனை முத்தமிழ் அறிஞர்கள் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் அரசியல் இங்கே புகுத்த கூடாது சார். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எது எப்படியோ, வெற்றி தோல்வியை விட உணர்வோட என் பையன் எஸ்டிஆர் நிக்கிறான்ல, ஓகே. அந்த கிணறு காவடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நெல்லை சிவா தான் அவர் ஆபீஸரா வருவார். அப்போ நான் ஓடி போய் கிணறு காணான்னு கத்துவேன். அவர் வந்து அந்த இடத்த வந்து பார்வை விடுவார். பார்த்துட்டு சொல்லுவாங்க, கிணறு காணாங்கிற ஒரு கேஸ் ஆரம்பிப்பார். அதாண்டி கேஸு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இன்னைக்கு கிணறை காணாம, நாளைக்கு ஆறை காணாம, அப்புறம் ஊரை காணாம, அப்புறம் ஒன்னேவே காணான்னு சொல்லுவா. நீ இருக்க ஊரில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூராத்தையும் அவுத்து போட்டு டவுசரா போயிடுவார். இப்போ கிணறு காணான்னு சொன்ன என்னைய 4 வருஷமா ஒன்னை காணாண்டாங்கிறாங்க. இதுக்கு இது பதில் கிடையாது. சரி, ஒன்னை காணான்னா அந்த படத்தில் பினிஷிங் என்ன இருக்கு அதை பாருங்க. மேல என்ன காணான்னு ஏன் டைலாகே என்று சொல்லியாச்சு. என்ன காணான்ட்டு துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு போயிடுவாரு. அப்போ என்ன காணான்னு சொல்லிட்டீங்க நீங்க. அப்போ அடுத்து அந்த சீன் தான் உங்களுக்கு. சரி, என்ன காணான்னு அழகாக கை நல்லா செலவு பண்ணி போஸ்டர் ஒட்டிடுவீங்க. 4 வருஷம் என்ன காணான்னு. அட வீணா போனவங்களா, என்ன காணா போயிட்டுன்னு போஸ்டர் ஒட்டிடுவீங்களே. அங்க ஒரு புத்திசாலி வேணாமா, புத்திசாலித்தனம் வேணாமா? 1 வருஷத்துக்கு முன்னால வந்து தென்னாலிராமன் படத்தை நீ ஒட்டியிருக்க. 4 வருஷமா காணான்னு 1 வருஷத்துக்கு முன்னால வந்து தென்னாலிராமன் ஒட்டியிருக்க. அங்கே நீ முட்டாளில் 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? முட்டா பேர்ல 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? நான் அவனும் பாவம் கஷ்டப்பட்டு ஒட்டிக்க. அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க பையன். அவனை ஒட்ட வச்சது யாருங்கிற நேற்று மேடையில் ஒருத்தர் சொன்னார். சங்கத்தடா உன்ன கூட தாண்டா 4 வருஷம் காணா. இதெல்லாம் பதிலாது. ஆனால் இன்னைக்கு பாண்டர் அன்னைக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சாண்ட வணக்கம். பிரகாசமாக போய்கிட்டு இருக்கு எங்களுடைய அணி. இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா இருக்கு, பிரகாசமாக இருக்கு. இது வந்து இந்த வெற்றி வந்து சும்மா ஆணவத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு மேலே ஆணவத்தில் போகாது. அவங்க சாதாரணமாக எப்பயும் போல மக்களுக்கு, அதாவது அத்தனை கலைஞர்களுக்கு நல்ல செய்திருக்கு. நாங்கள் எல்லாருமே போகலாம். ஏன்னா சேர்ந்திருக்க இதயங்கள் பாண்டவர் அத்தனை பேரும் அருமையான இதயங்கள். நாசர் அருமையான தலைவர், விஷால் நல்ல செயலாளர், நல்ல அருமையாக செயல்பட்டு இருக்காங்க. அதான் ஒருத்தர் சொல்றாரு, தலைவராக இருக்கிறவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஐயோ திடீர்னு வந்து இவ்வளவு நாள் வரலடா, இவ்வளவு நாள் வராம இன்னைக்கு வந்துக்கிட்டு அதை இடிச்சவனே இடிச்சிங்க அதை இடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. நல்லா கூட்டு குடும்பமா இருந்த எங்களை வந்து ஒழிச்சிட்டீங்களா? ரைட்டு, இவ்வளவு நாள் வராமல் இருந்தோம். நாங்கள் அங்கே கூட்டு குடும்பமா இருந்தது யாரு? வராமல் கூட நாங்கள் வெளியே இருக்கும்போது அங்கே என்ன உங்களுக்கு கூட்டு குடும்பம்? அந்த குடும்பம் வேற குடும்பம், வேற மாதிரி. அது கட்ட பஞ்சாயத்தில் கல்லா கட்டி ஓடிக்கிருச்சு. கல்லாவை பிடிங்கிட்டு வந்துட்டாங்க, கட்டடத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆகினால வெற்றி நம்மளுக்கு தான், அது உறுதி. தாங்கக்கூடிய சக்தி அங்கே யாருக்கும் இல்லை. அதனால உள்ள போன ஆளாளுக்கு வந்து வம்புழுக்கிறாங்க, பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பாண்டவர்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வெற்றி பெற வச்சாச்சு. அவங்க எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம். ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து
பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினெட்லி கண்டிப்பாக சரத் சார், ஆதரவி சார்லாம் வந்து லாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸாக வந்து நடிகர் சங்கம் வந்து அவங்க ஸ்டைலில் வாட் எவர் தே குட் டூ தே டன். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம். வி யங்ஸ்டர்ஸ் வில் டேக் இட் ஃபார்வர்ட்னு ஒரு அட்டெம்ப்ட் இது. அண்ட் டெஃபினெட்லி ஒரு பிக் ட்ரீம்ஸ், பிக் பிளான்ஸ் வந்து வி ஹேவ் ஃபார் நடிகர் சங்கம். எஸ்பெஷலி கார்த்தி, விஷால், நாசர் சார் எல்லாருமே வந்து தே ஹவ் sketched out a beautiful plan for all the actors, members, everybody. ஸோ அது வந்து அந்த இது பிளான்லாம் யூஸுக்கு கொண்டு வரன்ற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃபைட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஷுட் வின் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி ஷுட் கீப் அப் எவ்ரிதிங் வாட் வி ஹவ் ப்ராமிஸ்ட். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இப்போது அதில் ஓட்டு போட்டு ஒரு உறுப்பினர்கள் முறையில் வந்து எங்களோட கடமையை நிறைவேற்றிருக்கோம். நல்லது நடக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜெயிச்சு வர டீம் கண்டிப்பாக நடிகர் சங்கத்துக்கும் மெம்பர்ஸுக்கும் நல்லது பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி போன பாக்யராஜ் சார் மாதிரி நானும் நடுநிலை நாளேடு தான். என்னுடைய ஆதரவு யாருக்குங்கிறது எலெக்ஷன் டைமில் மட்டுமே பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கொலு அன்னைக்கு பொம்மைகள்லாம் படிப்படியாக ஏற்றி வச்சு கொண்டாடுவாங்க. பட் இந்த கொலுவுக்கு நடிகர்கள்லாம் படிப்படியாக இறக்கி வச்சு கும்மி அடித்து கொண்டாடுற அளவுக்கு நாடு வந்து ரொம்ப சுபீட்சமாக சந்தோஷமாக இருக்குது. நடிகர் சங்கத்தை காப்பாற்றுறதுக்கு அல்லது போட்டி போகிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களேன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், மக்களுக்காக அல்லது விவசாயிகளுக்காக இந்த கூவம்னு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்காக நான் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கேன். அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2 அணிக்கிட்டையும் நான் பிரச்சாரத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு வாரம் கழித்து நேற்று நைட்டு தான் வந்தேன். என்னோடய மொபைல் ஃபுல்லாக ஃபங்கஸாக இருந்தது. என்னடா ஃபங்கஸாக இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக இந்த பிரச்சாரத்துக்காக இவங்க பேசினது, இந்த அணியும் அந்த அணியும் மாறி மாறி பேசினதில் மொபைலே ஃபங்கஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. எல்லாத்தையும் போட்டு கேட்டேன். முடியும் போது ராத்திரி விடிய காலம் 3 மணி ஆகிப்பிடிச்சு. கூவமே பரவாயில்லன்ற அளவுக்கு இருந்தது. இந்த பிரச்சாரத்தோட நிதி வந்து அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ என்னை விட்டால் சப்போஸ் சரஷார அணியில் என்னை பேச சொன்னால் நான் சொல்லுவேன், விஷாலுக்கு ஓட்டு போட்டால் அது வெள்ளக்கரை தண்ணியில் போல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தரமாக பேசலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து விஷால் கூட பேசணும்னு நினச்சோம்னா அங்கே சரத்து மட்டும்தான், இங்கே நிறைய சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாப்ஸ் வாங்கலாம். அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் போனால் விஷால் வந்து ஜெயிச்சாருன்னா வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு மட்டும்தான் நடிகர் சங்கத்துக்கு வருவார், மீதி நாள் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே கிளாப்ஸ் வாங்கலாம். அப்புறம் அங்கே போனோம்னா பாண்டவர் அணின்னு பேர் வைக்கும்போது அது எதிரணி மாண்டவர் அணி தான், இது பாண்டவர் அணி, அது மாண்டவர் அணினா பயங்கர கைத்தட்டுவாங்க. இப்படி நிறைய நடிகர்களுக்கு வந்து பக்கமாக பேச தெரியும். இந்த பக்கமும் பேச தெரியும், அந்த பக்கமும் பேச தெரியும். எனக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியும். அப்படிலாம் பேசி இந்த பிரிவினையை வந்து ரொம்ப அதிகப்படுத்த வேண்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. இன்று நாளை என்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்று மாலை அந்த முடிவு வந்துடும். அந்த முடிவு வந்ததுக்கப்புறம் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, எப்போவுமே நம்பியார் எம்ஜிஆர் 2 பேரும் சினிமாவில் வேணால் சண்டை போட்டுக்குவாங்க, ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த 2 அணிக்கு நடுவில் எவ்வளோ கசப்பு இருந்தாலும் மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும். இல்லாட்டி மறுபடியும் ஒரு ஸ்டே அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சமாதான தூதுவராக இருக்க நான் தயாராக இருக்கேன். வெற்றி பெற அணி என்ன யோசிக்கணும்னா, ஏன் தோல்வி விட்டுறது ஒரு அணி அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அடுத்த தடவை வந்து மறுபடியும் தொடர்ந்து ஜெயிக்கலாம். நன்றி, வாழ்த்து. நடிகர் சங்கத்தினுடைய பவரே பவர் சார், பவர் ஸ்டார். என்ன எதிர்பார்க்குறேன்? ஒரு கொஸ்டின் ப்ளீஸ், ஒரு கொஸ்டின் ப்ளீஸ். ஒவ்வொருத்தரா கேளுங்க. பாண்டவர் அணிக்கு சார், எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் எல்லாம் திண்ணியராக பெரியும் எங்கள் பவர் சாரோட சேர்ந்து இளைஞரடி பாண்டவாஸ்வின். இங்கே வந்திருக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதே தான். ஒரு குடும்பம் மாதிரி இது. இதில் வந்து யாருக்கும் அபிப்பிராய வித்தியாசமோ எதுவுமே கிடையாது. யார் ஜெயித்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா சவுத் இண்டியன் ஃபிலிம் அசோசியேஷனுங்கிறது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாம் சேர்ந்தவங்க. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா வந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, நான் மெம்பர் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு அணியாக இருந்தாலும், எந்த ஒரு வின்னிங் டீமாக இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஸோ அந்த விதத்தில் யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். பட் ட்ரூவான பர்சன் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அம்மா, எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு எலெக்ஷன் வந்து நடிகர் சங்கத்தில் நடக்கிறது இதுதான் முதல் தடவை. இதில் யார் வந்தாலும் சரி, எல்லாருமே எங்களுடைய கூட நடிக்கிறவங்க தான், சகோதரர்கள் மாதிரி தான். அதனால் யார் வந்தாலும்
பழைய நடிகர்கள் எல்லாருக்குமே நலிந்த நடிகர்கள் இவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடிகர் சங்க தேர்தல் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் யார் ஜெயித்தாலும், நியாயமாக யார் ஜெயித்தாலும் அவங்க எல்லாருமே எங்கள் கலை குடும்பத்துக்கு நியாயத்தை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெஃபினட்டாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லவங்க தான். ஒரு தாய் வயிற்றில் எப்படி எல்லோரும் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா பிறக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் கலை குடும்பம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மொழி வேறு மாதிரி இருக்கலாம். அது கன்னடா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், ஹிந்தி இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம். இருந்தாலும் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு. ஒரு தாய், கலை தாய் வயிற்றுலேருந்து பிறந்த பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும். அதனால் எல்லாரும் கலைஞர் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நானும் 45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் இருக்கிறேன். அப்போ நடிகர் சங்கம் சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இருந்துச்சு. ஏன்னா அப்போ எல்லாமே தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால அப்போ அப்படி சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இருந்தது. இப்போ ஓன்லி நடிகர் சங்கம்னு வச்சுருக்குறாங்க. பிகாஸ் எல்லாமே அந்தந்த கர்நாடகா அந்தந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா அப்படின்ட்டு எல்லாமே அசோசியேஷன்ஸ் உருவாக்கிறதுனால நமக்கு நடிகர் சங்கம் இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறதுனால அதனால் எனக்கு ஓட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு நான் மெம்பர், லைஃப் மெம்பர் நான். அதனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் யார் ஜெயித்தாலும் இந்த கலை குடும்பத்துக்கு நியாயம் செய்யணும், செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாரதா. நான் ஒரு 53 வருஷங்களாக நான் நடிக்கிறேன். 58 வருஷங்களாக நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு நான் பல விஷயங்களெல்லாம் பார்த்தேன். முக்கியமாக எனக்கு ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, அரசியலில் எலெக்ஷன் சொன்னால் ஒரு விதமான இருக்கும். ஆனால் இந்த கலை உலகத்தில் எலெக்ஷன்ஸ் இதுவரையிலும் ரொம்ப காமாக தான் நடந்தது. அதுதான் எங்களுக்கு தெரியும், பாக்கி எதுவுமே தெரியாது. இந்த வாட்டி என்னமோ கொஞ்சம் வித்தியாசம் பார்க்குறேன். ஆனால் ஒன்று சொல்கிற எல்லாருக்கிட்ட, என் ஜனங்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட, எங்களை இவ்வளவு வளர்த்து வாழ்த்த எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் கலை உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. கலை தாய்க்கு எங்களுக்கு அந்த தாய்க்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பாஷை கிடையாது, ஒரு இடம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் ஒன்று தான் அந்த தாய். அந்த தாயினுடைய இதில் நம்ம சச்சு கூட கிட்டத்தட்ட 53 வருஷமாக மேலே நடிக்கிறாங்க. எனக்கு சச்சு நானும் 50 வருஷமாக இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திடீர்னு ஓட்டு போடுறதுக்கு ஒரு உறுப்பையும் இல்லை, ஒரு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொன்ன நான் ஷாக் ஆகிட்டேன். எப்படி நடந்தது? இந்த மாதிரி கட்டுப்பாடு நடக்கிற ஒரு இதில் அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு. ஏன்னா ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க. எனக்கு வார்த்தைகளே வரலை. தயவுசெய்து இது கொஞ்சம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவங்க மனசு எவ்வளோ நோவுதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நியாயம் பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த கடவுளையும் அந்த கலை தாயையும் உங்களுக்கும் நன்றி, நன்றி, நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இங்கே நாங்கள்லாம் சினிமாவில் ஷூட்டிங் லைட் பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டு, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் வர வர அந்த தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோம். ஒருத்தருக்கு பார்த்துக்கிறதுக்கு கூட முடியல. ஒரே படத்தில் நடித்தா கூட அடிக்கடி நாங்கள் பார்த்துக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி நடிகர் சங்கம்ன்ற ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது தான் எல்லாருமே வருவாங்க. அதில் நடுவில் சில பேரை காணோம். சரி, அது அவங்களாவே சில பேர் இங்கே சரியான முறையில் தன்னை கூப்பிடலை, இல்லை தன்னுடைய பேர் இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ஏன்னா 1953 கே. சுப்பிரமணியர், புரட்சி தலைவர் சிவாஜி அண்ணன், டிகேஎஸ் பிரதர்ஸ், எஸ்வி சேசர், நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான், லட்சிய நடிகர், இப்படி எல்லாரும் ஆரம்பித்த 1953 ஆரம்பித்த நடிகர் சங்கத்தன்னைக்கு நான் தேவதாஸ் லைக் பண்ணும்போது அங்கே இருந்தேன். பட் நான் உறுப்பினரான வயசு இல்லை. எங்கள் அக்கா மாடிலட்சுமி தான் முதல்ல 10 பேரில் அவங்க மெம்பர்ஷிப் பேரில் எங்கள் அக்கா மாடிலட்சுமி கையெழுத்து போட்டிருக்காங்க. எனக்கு நல்ல கவனம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எங்களை மாதிரி சீனியர், எதுக்கு சீனியர்னு சொல்கிறாங்க எங்களெல்லாம்? எங்களை நடிகர்கள், நான் நடிகர் சங்கத்துக்கு வரல, எங்களுக்கு தேவையில்லை. இதில் இல்லாமல் கூட எங்களால் பணியாற்ற முடியும்.
நான் இப்போ வந்து உறுப்பினர் செயலாளராக வந்து அங்கே இருந்து பொறுப்பில் இருக்கும்பொழுது எவ்வளோ நாடக நடிகர்களுக்கு நான் செஞ்சேன். ஏன் செஞ்சேன் அப்படின்னாக்கா அந்த நடிகர்கள் வந்து பயனடையணும். சினிமாவில் வந்து எங்களுடைய வாழ்க்கை நிறைய ஆகிப்போச்சு. இனிமேல் எங்களுக்கு அந்த பட்டமோ பதவியோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையாக ஏதாவது நம்மளால் ஒருத்தருக்கு உபகாரம் பண்ண முடியுமா, அந்த காரணத்துக்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு கேட்குறேன் தெரியாதுன்றாங்க, பேர் விட்டு போச்சுன்றாங்க, பணம் கட்டலைன்றாங்க. 2007 யார் பொறுப்பில் இருந்தாங்களோ, இது வரைக்கும் யார் நேற்று வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து என்னை வந்து லைஃப் மெம்பராக ஆக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்ததுக்கு இப்போ கேட்டால் பணம் இல்லை, அதில் உங்களுக்கு நீங்கள் பணமே கட்டலைன்றாங்க. ஆனால் 2007 2017 வரைக்கும் என்னுடைய புஸ்தகத்தில் 2017 வரைக்கும் மெம்பர்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மெம்பராக இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து இன்னைக்கு ஓட்டு உரிமை கொடுக்கல, எனக்கு அதனுடைய காரணங்கள் நிச்சயமாக தெரியணும். இது என்னுடைய ரசிகர்கள்லாம் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு உண்டாக்கணும். இதுக்கு வந்து நடிகர் சங்கம் வந்து நிச்சயமாக பதில் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஓட்டு போடலைன்ற இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்கு வருத்தம் இல்லை. இது இல்லாமல் கூட என்னால் பணியாற்ற முடியும், என்ன நடிகை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி தவறு ஒரு சீனியருக்கு நடந்தால் எத்தனையோ பேருக்கு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி நான் குரல் கொடுக்குறேன், ஆனால் இந்த மாதிரி நான் குரல் எப்போவுமே என்றைக்குமே எங்கேயுமே கொடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு நியாயம் வேணும். இந்த நியாயத்தில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு. இது பர்பஸாக வேணும்னே என் பேரை எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நடிகர் சங்கத்தின் எலெக்ஷனோட முடிவு சாயங்காலம் தெரியும். ஆனால் எலெக்ஷனோட முடிவு கடவுளுக்கு இப்போவே தெரியும். எந்த முடிவாக இருந்தாலும் அது கடவுளின் முடிவு தான். கடவுள் எப்படி முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறது என்ன, மனிதருக்கு எது நல்லது, எந்த முடிவு எடுத்தால் எல்லாருக்கும் சுகமான ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் கிடைக்குமோ அதுதான் கடவுளின் முடிவு. ஆனால் அந்த முடிவு கடவுளின் முடிவு, அது நல்ல முடிவாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், 2 அணிக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெற்றி வெற்றி வெற்றி. இதுதான் எங்கள் தலைவர் திரு சரத்குமார் அவர்களுடைய அணி. நிச்சயமாக வெற்றி நிச்சயம். ஏழை கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களுக்கும் நல்லது செய்யும் ஒரே தலைவர் எங்கள் தலைவர் சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் ஓட்டிங் கூட இந்த அளவுக்கு பரபரப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு எலெக்ஷன். நான் என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இந்த அசோசியேஷனுக்கு இப்படி ஒரு பரபரப்பான ஒரு ஓட்டிங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு எப்போவுமே வெற்றி உண்டு, அதைத்தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் கவர் பண்ணி இவ்வளோ பெரிய ஓட்டு நடக்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்குது. நம்மளுடைய ஜனநாயக உரிமைப்படி என்னுடைய ஓட்டு நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இனிமேல் ப்ரொசீஜராக எல்லாம் நல்லது வரும்னு எதிர்பார்ப்போம். இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற அண்ணன் தம்பிங்களோட சண்டை மாதிரி. ஒரு அப்பா அம்மா கூட எல்லாம் சண்டை போட்டோன்னே இமீடியட் சேர்ந்துரும் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்த உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக நடிகர் சங்கம் கட்டப்படும். கண்டிப்பாக நடிகர் சங்கம் கட்டப்படும். அதில் எல்லாருமே நாங்கள் கால் எடுத்து வைக்க தான் போகிறோம். இத்தனை வருஷம் இருந்துட்டோம், இனியும் இருப்போம், நிறையா சாதிப்போம். எல்லாரும் ஒன்று தான். இதை வந்து கூத்தாடி 2 பட்டா என்ன சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாளாக கொஞ்சம் மனசு வருத்தங்கள் எல்லாருக்குள்ளும் இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நிவர்த்தி செய்யப்படும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நன்மைகள் கிடைக்கும். எல்லா நாடக நடிகர்கள் இது பிரித்து பார்க்கவே முடியாது. எல்லாருமே நாடக நடிகர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், நாங்கள்லாம் ஒன்று தான், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான். அதனால் எங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேல் எல்லாமே ப்ரொசீஜராக யார்கிட்டனாலும் எந்த கேள்வினாலும் போய் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். என்ன இவ்வளோ கவரேஜ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இந்த எலெக்ஷனுக்கு வரணுமா வேண்டாமான்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு இப்போ லைவாக பார்த்துட்ருக்க எல்லாரும் தயவு செஞ்சு வந்து ஓட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சினிமா திரைப்பட கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பல பேருடைய லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு சின்ன கேரக்டர் படத்தில் பண்ணால் கூட அவங்க பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையிலையும் மாறி இருக்கு, சிலருக்கு தவறான முறையிலையும் மாறி இருக்கு. அதனால் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். பல பேருக்கு இருக்குது, ஆனால் இன்னமும் இருக்க வேண்டும். இந்த வாட்டி ஒரு பெரிய மனக்குறை என்னென்னா கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூடத்தின் கீழ் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இந்த நடிகர் சங்கம்
நல்ல ஒரு சங்கமமாக இருக்கணும், நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். நான் 80லேருந்து நடிகர் சங்க மெம்பர். கலைஞர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லது நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறவன் நான். ஸோ எப்போதும் நம்ம ஒத்துமையாக இருக்கணும், எனக்கு அதுதான். நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒத்துமையாக எல்லா கலைஞர்களும் சேர்ந்து அதுக்காக நம்ம எப்போதும் ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நீ உசந்தவன் நான் சின்னவங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா நடக்கும், நல்லது தான் நடக்கும். அதுதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த முறை தேர்தல் இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ மீடியாவை இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இந்த முறை எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்க நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் பண்ண வேண்டும். இப்போது புதுசாக ஒரு படம் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி அவங்களால மெம்பர் ஆக முடியல. அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி புதுசாக வர கலைஞர்களுக்கும் இனிமேல் தேர்தலில் ஜெயிச்சு வரவங்க நிறைய உதவிகள் பண்ணணும். அவங்கள மெம்பராக சேர்த்து, அதே மாதிரி சந்தா கட்ட முடியாத சில நடிகர்கள் இருக்காங்க, அவங்களையும் பேரை நீக்காமல் ஏதாவது பண்ணி அவங்களையும் மெம்பராக சேர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எலெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் பாடுபடுறது இந்த சங்கத்துக்காக தான். ஸோ யார் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக சங்கத்தை நல்லா நடக்கணும், நல்லது நடக்கும். அண்ட் 2 அணிலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு நடிகர் சங்கம் நல்லதுக்காக விறுவிறுப்பாக ஒரு எலெக்ஷன் நடக்குது. நல்லவங்க ஜெயிக்கட்டும், நல்ல மாற்றங்கள் வரட்டும், நல்ல வளர்ச்சி வரட்டும். நான் எப்போவுமே நல்லவங்க பக்கம், நல்லவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். யார் ஜெயித்தாலும் இது சினிமா குடும்பம். நாங்கள் எல்லாமே ஒன்றா இருந்தால் குடும்பத்துக்கு நல்லது, குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சினிமா குடும்பம் எப்போவுமே ஒற்றுமையோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாள். இட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. எந்த சங்கமாக இருந்தாலும் மெம்பர்ஸ்க்கு நல்லது பண்ணணும், அது மட்டுமே குறிக்கோளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பிரிவுக்கோ இல்லை எந்த வகையிலான பிரிவுக்கும் இங்கே இடம் கிடையாது. இட்ஸ் ஒன் பிக் ஃபேமிலி அண்ட் வி ஷுட் பி ப்ரவுட் தட் நம்ம ரொம்ப பெருமைப்படணும் இவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலியில் நம்ம மெம்பர்ஸாக இருக்கோன்னு. ஸோ என்னோட ஒரே வேண்டுதல் என்னென்னா, இது ஒரு பிக் ஃபேமிலியாக டுகெதராக யுனைட்டடாக இருக்கணும், மெம்பர்ஸ்க்கு நல்லது பண்ணணும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டெய்லி வேஜஸ் வாங்கி இல்லை டெய்லி சம்பளம் வாங்கி சின்ன ஒரு இதே நம்பி வாழறது எத்தனையோ குடும்பங்கள். அவங்களுக்கு நம்மளால் நல்லது பண்ண முடியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதுதான் நம்ம யோசிக்கணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நான் இன்றைக்கி செயல்பட்டிருக்கேன். உண்மையில் தேர்தல் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. நல்லவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் நாங்கள் நடிகர் தான். ஸோ அதனால் ஹாப்பியாக மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோங்கிற நம்பிக்கை இருக்குது. பிறகு இப்போ தான் யாரோ கேட்டாருங்க இந்த டைட்டில் பற்றி, இது தென்னிந்தியா நடிகர் சங்கமா நான் தமிழ்நாட்டு நடிகர் சங்கமாங்கிறத பற்றி. எனக்கு இது திரு உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொன்னாரோ அதில் உடன்பாடு அதிகம். ஏன்னா இதில் தென்னிந்தியா இந்தியாங்கிறத விட நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம் நடிகர்கள். எல்லா ஸ்டேட்டுக்கு போகிறோம், எல்லா மொழிகளுக்கு போகிறோம். எல்லாம் இது ஜாதியும் மொழியும் அப்பாற்பட்டது தான் கலைங்கிறது நம்புகிறோம் வேணாம். அதனால் என்னை பொறுத்தவரை இது தென்னிந்தியா நடிகர் சங்கம்ங்கிறத விட இன்ஃபேக்ட் கமல் சார் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா நடிகர் சங்கம்னாக்குன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதை பண்ணாலும் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கோம். வேலை பார்த்தா தான் எங்களுக்கு எல்லாம் சோறுங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நடிகர் சங்க தேர்தல் இப்போ ஓட்டு போட்டு வந்திருக்கேன். சாயந்தரத்துக்குள்ளே யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். யார் ஜெயித்தாலும் இது ஒரு கலை குடும்பம், ஒட்டுமொத்த நடிகர்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். அதாவது இது நடிகர் சங்கம் எலெக்ஷன் ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ரொம்ப அமைதியாக நடக்கும், நடிகர் சங்கத்துலேயும் நடக்கும். இந்த தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நடிகர் சங்கத்தோட எம்பளம் பார்த்திங்கனாக்கா ஒரு கலைத்தாய் 2 குழந்தைங்களை வச்சு நிற்கிற மாதிரி தான் ஒரு எம்பளம் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த போட்டியை பார்க்கும்போது ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும், இந்த எம்ஜிஆர் சார் பாடினது அந்த பாட்டு மாதிரி இன்றைக்கி ஈவினிங் 9 மணிக்கு நல்ல நியூஸ் வரும், நல்லதே நடக்கும். யார் வந்தாலும்
நம்ம நடிகர் சங்கத்துக்கு நல்லது பண்ணணும். அதான் என்னோடய குறிக்கோள், வேண்டுகோள். ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருமே நண்பர்கள். ஸோ அதனால் இதில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. நல்லது நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், அதான் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. உண்மையிலே வந்து இப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். 2 அணியாக பிரிஞ்சது எனக்கே ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்குது. யார் ஜெயித்தாலும் சரி, காலகாலத்தில் டபக்குன்னு நடிகர் சங்கத்தை வேகமாக கட்டி அதில் ஒரு பாலை காய்ச்சிருங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப அமைதியான முறையில் இந்த நடிகர் சங்க தேர்தல் நடந்துகிட்ருக்கு. வெறும் 3100 சொச்சம் மெம்பர்கள் இருக்க ஒரு எலெக்ஷனுக்கு உலக அளவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணதுக்கு காரணம் இருக்குது. எதிர்த்து கேட்டால் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எப்போவுமே எல்லாருடைய பொதுவான கருத்து. மேலும் சங்கம் தொடர்ந்து வலுவாக செயல்படுறதுக்கான கட்டம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, என்ன தான் வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து சினிமா தொழிலாளர்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நாடக நடிகர்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சங்கமாக இது இருக்குது. ஸோ நாடகத்துறைக்கு முக்கியத்துவம் இந்த தேர்தல் மூலமாக என்ன அந்தளவுக்கு முக்கியத்துவங்கிறது விளங்கியிருக்கு. நிச்சயமாக வந்து வெற்றி பெற அணி எதுவாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக கூட்டாக என்ன செயல்படுவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் வந்து சங்கத்தில் வந்து இதை ஒரு விஷயமாக நினைக்காம சங்கத்தில் சேராமல் அவங்களுடைய நடவடிக்கை ஒத்து வராமல் இருந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி, ஐயோ நாங்கள் மெம்பராக இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருச்சு. ஸோ அந்த அளவில் இந்த தேர்தலை நான் வரவேற்கிறேன். நிச்சயம் வெற்றி பெற அன்றைக்கி இப்போயே வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி. அதாவது ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணுமோ, லைக் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டரு, ஒரு ப்ரொடியூசரு, ஒரு நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு எல்லாம் யூனிட்டாக இருந்தால் தான் ஒரு சினிமாவே எடுக்க முடியுது. அப்படின்னும்போது ஒரு யூனியனும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு மெம்பர்ஸும் தேவை. எதையாவது சாதிக்கலாம், எதையாவது பண்ணலாம் அப்படின்னும்போது ஒவ்வொரு மெம்பருடைய ஒத்துழைப்பே வேணும். அது எங்களுக்கு இப்போ ஆக்கப்பூர்வமாக நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம். இயக்குநர்கள் சங்கத்தில் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். அந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ இது வந்து ஆண்டவன் சித்தம். அது ஜெயிச்சு முடித்த உடனே எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் இது வந்து எதையுமே சாதிக்க முடியும். அதனால் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் எனக்கு படுது. அந்த ஒற்றுமை வரணும். கண்டிப்பாக ஒற்றுமை ஆகிடுவாங்க. அது ஒரே ஒரு நாள் ஒரு கட்டி தழுவலில் எல்லாமே சரியாயிடும். ஸோ இது யூஷுவல் தான். பட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. எல்லோரும் எனக்கு வேணும். நானும் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இந்த தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக ஒத்துமையாக சிரிச்சிட்டு பழைய மாதிரி எல்லோரும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அப்புறம் மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு, உணர்ச்சிகளை பரிமாறிக்கிறதுக்கு அதுக்கு தான் மொழிங்கிறது வந்தது. அதனால் அந்த மொழியை வந்து எல்லோரும் தாய்மொழி, தாய்க்கு கொடுக்குற அந்தஸ்து, அதே மரியாதை, அதே பாசம், தாய்க்காக உயிர் கொடுப்போங்கிற மாதிரி மொழிக்காகவும் உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறது, எல்லோரும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களும் அவங்க தாய்மொழிக்கும் அதே மாதிரி தான் அவங்களும் பாசத்தோடு இருப்பாங்க, அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மொழியினால் வந்து வரக்கூடிய பிளவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வராது, அது வரவும் கூடாது. அதனால் நம்மளை எப்படி மற்றவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ, எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம முதல்ல மற்றவங்களை நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், பழையபடி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த எலெக்ஷனில் வந்து 2 சைடும் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, 2 சைட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப வேண்டியவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கூட நடிச்சிருக்கோம், எல்லார் கூடயும் நடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் தவிர வேறு எதுவும் சண்டை இந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லோரும் பயந்துட்டுருக்கோம். அதுக்காக வேண்டிகிட்ருக்கோம் வந்துடக்கூடாது அப்படின்னு.
கூடிய சீக்கிரம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி எல்லாரும் ஒன்றா நடிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எப்போவுமே நடந்துட்டால் அது என்றைக்குமே நல்லது, ஹெல்த்தியான இருக்கும். எலெக்ஷன் இருக்கிறது ஒரு மாற்றம் தேவை, அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. பட் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியோட யூனிட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்யூச்சர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும். அண்ட் சொன்ன மாதிரி எப்போவுமே தமிழ் தான் நம்மளுக்கு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு தான் நம்மளுக்கு எப்போவுமே சென்டராக இருந்திருக்கு. ஸோ எல்லா மொழிகளும் இங்கே வந்து தான் எப்போவுமே கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகணும். அந்தந்த ஊரில் தனியாக ஒரு அமைப்பு இருந்தால் கூட இதுதான் ஒரு பேஸாக இருக்குது, எப்போவுமே இருக்குது. ஸோ அது என்றைக்கும் இருக்கணும். ஸோ ஐ ரியலி விஷ் எல்லாருக்குமே ஒரு நல்லதுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ ஹோப் ஃபார் அ ஹெல்தி ஃப்யூச்சர். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தேர்தல் மிகவும் அழகாக ஆரோக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணமான ஒரு நேரத்தில் இந்த தேர்தல் நடந்திருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு பெரிய விளம்பரத்தை ரீச் ஆகிருக்குமான்றது தெரியல. இன்றைக்கி எல்லோரும் பேசுகிற அளவுக்கு இது பெரிய இஷ்யூ ஆகிருக்கிறதுக்கு காரணம் பிரச்சனை இருக்கிறதால தான். இது உண்மையிலேயே மிகப்பெரிய விளம்பரத்துக்கு போகிற அளவுக்கு எல்லாமே உலகமே பேசுகிற மாதிரியும் எல்லாரும் பேசுகிற மாதிரியும் யாரை கேட்டாலும் என்னையெல்லாம் கூப்பிட்டு என்ன ஆகும்னு கேட்குற அளவுக்கு மக்களுக்கு ஒரு துடிப்பை ஏற்படுத்திய அளவுக்கு இந்த தேர்தல் நடக்கிறது. ஆனால் இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதே மாதிரி ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. அதாவது இவங்களுக்குள்ள எப்படி இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியே எனக்கு தெரிஞ்சு அது தப்பாக தான் தெரியுது. ஏன்னா ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற 2 கையில் என்ன இருக்க போகுது? வலது கைக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அது கிடையாது. வெற்றி பெற்றால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் தானே அடுத்தவனை வரவேற்க முடியும், யாரையும் வரவேற்க முடியும். அப்படிப்பட்ட போட்டி தான் இது 2 கைகளுக்குள்ள, அவ்வளவுதான். வரவேற்கணும்னா 2 கை ஒன்றா சேரணும். அப்படி தான் இது எங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு எலெக்ஷன். அதே மாதிரி ரஜினி சார் அவர்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கம் அப்படி இது நடக்கணும், இது மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இதை என்னென்னா இப்போ தமிழ்நாடு நடிகர் சங்கம் அப்படின்றதால பிற மொழி நடிகர்கள் இதிலிருந்து போயிட போகிறதில்ல. அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. எப்போ அவங்க மெம்பர் ஆனாங்களோ அன்னையிலேருந்து அவங்க எப்பவுமே மெம்பர் தான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு பண்ணுறேன், கன்னடம் பண்ணுறேன், ஹிந்தி பண்ணுறேன். அங்கெல்லாம் நான் அந்தந்த கார்டை வாங்கிக்கிறேன். இயக்குனர் சங்கத்தில் நான் கன்னட இயக்குனர் சங்கம் கார்டை வச்சுருக்கேன். அதே மாதிரி தெலுங்கு இயக்குனர் சங்கம் ரைட்டர் கார்டு வச்சுருக்கேன். இப்படி எல்லா கார்டையும் தனித்தனியாக வாங்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒன்று ஏற்பட்டால் அதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் நடக்கப்படும். வெற்றி பெற்றவர்கள் அதை சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செய்கிறாங்களா என்னன்றதை பார்க்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களும், அதாவது சினிமா நூற்றாண்டில் எப்படி திரண்டு வந்தாங்களோ அதுபோல் இத்தனை பேரை ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வராதவங்க நடிகர்கள் இப்போது எல்லாரும் வெளியே நாமளும் இதில் கலந்து கொள்ளணும், நாம் எல்லாம் ஒன்று என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக ஒட்டுமொத்த கலை குடும்பமும் எலெக்ஷனுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதில் நீ யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வி பெறுவாங்கிறது கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்றுங்கிறது இந்த ஒரு விஷயத்திலே நிரூபிச்சாச்சு. இரவில் 9 மணிக்கு மேலே யார் வின் பண்ணுவாங்க, பட் யார் வின் பண்ணாலும் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரப்போகுது. ஒரு புது விடியல், ஒரு புது சகாப்தம் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி. எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புதிய புத்துணர்ச்சி இன்றைக்கி மாலையில் தெரிய போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் எல்லோரும் பழகிறோம். பட் பல பேர் பல கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஜெயித்தாலும் சரி, தம்பி ஜெயித்தாலும் சரி, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுங்க. அதனால் நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல, நல்லதே நடக்கும். இன்றைக்கி இந்த ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடிகர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக, இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் வரலாறுலேயே இன்றைக்கி ஒரு நாள் தான் நிறைய ஓட்டுக்கள் அசம்பிள் ஆகுது, அட்டன் ஆகிருக்கு. இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ பார்க்கல. ஏன்னா நிறைய பேர் ஆப்சென்ட்டில் இருப்பாங்க. இந்த வருஷம் எல்லாருமே ஆப்சென்ட் இல்லாமல் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு வந்ததுக்கு, அதாவது என்னமோ சொல்லுவாங்க,
ஒரு விஷயம்னா ஒரு சஃபல் ஆனால் தான் அதோட விடை கிடைக்கும். அது மாதிரி இன்றைக்கி எல்லாருடைய எண்ணங்கள் என்ன 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 நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆவலோடு இருக்கிறதுனால நாங்கள் மட்டும் இல்லை, மக்களும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் யார் வந்தாலும் நல்லபடியாக எங்கள் யூனியன் நல்லா இருக்கும். அதனால் தயவுசெய்து யாரையும் பிரித்து பார்த்துடாதீங்க. நன்றி, வணக்கம். சரி, 2 அணிலையும் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி எதுவுமே சொல்லி, பிகாஸ் யாரை டிசர்வ் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக அவங்க வின் பண்ணணும். தட் இஸ் வாட் ஐ ப்ரே காட். எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணும். மறுபடி இது மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் எதுவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா யூனிட்டியாக இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ ப்ரே காட். அதனால தானே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். ஹூஎவர் கம்ஸ், யார் வந்தாலும் டெஃபினட்டாக இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஐ பிலீவ் இன் தட். இல்லைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லோரும் வந்திருக்க மாட்டோம். ஆல் த ஆர்டிஸ்ட் வி வாண்ட் குட் சேஞ்ச். ஐ ஹாவ் கிரேட் ரிகார்ட்ஸ் ஃபார் சரத் சார் அண்ட் ராதிகா மேம். மை சீனியர்ஸ். அவங்களோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நாசர் சார், இஸ் சச் அ ஹானஸ்ட் பர்சன். யாருமே வந்து ஐ கான்ட் சே எனிதிங் ராங் அபவுட் எனிபடி. கடவுள் புண்ணியத்தில் நல்லவங்க வரணும். யார் வந்தாலும் அவங்க வந்து நல்லது செய்யணும் எல்லாருக்கும். தட்ஸ் வாட் ஐ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பரபரப்பு கேள்விப்பட்டிருக்கேன், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, ஒரு என்ன சொல்கிறது, பதட்டம். இது வந்து பிரம்மாண்டம். எங்கள் படங்கள்லேயும் நாங்கள் பட்ஜெட் படம் பிரம்மாண்ட படம்னுவோம். இப்படி ஒரு பிரம்மாண்ட தேர்தலை பார்க்கவே இல்லை. நான் உள்ளே வரும்போது ஏதோ ஷூட்டிங் நடக்குது, இது பெரிய பட்ஜெட் படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சேன். அற்புதமாக இருக்குது. இந்த பரபரப்பு இன்னும் கூடணும். ஒரு எலெக்ஷன்னா ஏதோ போய் கடமைக்கு ஓட்டு போட்டுமே வந்துட்டோமே அப்படிலாம் நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. இங்கேயும் பரபரப்பாக இருக்குது. எல்லாத்தோட மீடியா அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். நடிகர் சங்க தேர்தல் எந்த முறையும் இல்லாமல் சில ஆண்டுகளாக தேர்தல் இல்லாமல் இருந்தது. தற்போது நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அரசு நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் நடிகர்கள் வருகிற இடம் ஏதாவது சிறு அசம்பாவிதம் நடந்துவிட்டாலும் அது பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்ற காரணத்தினால் 3 அடுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு முறையில் பாதுகாப்பு கொடுத்தது அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை பற்றி பல பேரும் இங்கு பேசியிருக்கிறார்கள். சிலர் மாற்ற வேண்டும் என்றார்கள், சிலர் இருக்கிறவங்களே நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தனிப்பட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. எல்லாரும் யார் மனசில் என்னப்படுதோ அதை செய்கிறதுக்கு தான் தேர்தல். அந்த தேர்தலில் வந்து நமக்கு யார் வேலை செய்வாங்க, நம்ம யார் பொதுப்பணி, இது வந்து வேலை செய்கிறதுங்கிறது பெரிய ஆள் ஃபிகரு நடிகருங்கிறதெல்லாம் வந்து அடுத்தபட்சம். நம்ம அந்த பதவிக்கு வந்தால் எனி டைம் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் பிரச்சனை வரும். நைட்டில் 12 மணிக்கு வரும், 2 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும் ரிலீஸ் நேரத்தில். அந்த நேரத்தில் வந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நாங்கள்லாம் விநியோக சங்கத்தில் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன், தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்திருக்கின்றேன், துணைத் தலைவராக இருந்திருக்கின்றேன், பல அமைப்புகளில் சேம்பரில் இருந்திருக்கிறோம். ஆனால் வந்து அந்த மீட்டிங்கில் அந்த அட்டன் பண்ணணும், அதை கலந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ளவங்க தான் வரணும். அது மாதிரி தயவு செய்து ஓட்டு போடுகிறவர்கள் அந்த மாதிரி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்து இல்லை எனக்கு. ரெண்டாவது, யார் வெற்றி பெற்றாலும் நான் தயாரிப்பாளராக இருக்கிற காரணத்தினால், நடிகராகவும் இருக்கிற காரணத்தினால் இங்கே வந்து ஓட்டு போடுகிறேன். தயாரிப்பாளர் என்ற முறையில் நான் சொல்வதென்றால், யார் ஜெயித்து வெற்றி பெற்று வந்தாலும் மாலை தெரியப் போகிறது. அவர்களை தயாரிப்பாளர்கள் சார்பாக நாங்கள் வரவேற்று அவர்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திரைத்துறையை செம்மைப்படுத்துவதற்கு வேண்டிய வழிமுறைகளை செய்வோம் என்பதை உறுதி கூறுகிறேன். அதுதான் இது பதில் சொல்கிறேன். தானும் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நான் நிறையா பத்திரிக்கையில் சொல்லிட்டேன். இப்போவும் சொல்லலாம், ஒரு 3-4 பேர் போய் பேசுகிறாங்க. அதை பற்றி தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. இப்போ நான் வந்து நானும் தானும் போட்டிக்கிட்டோம்.
தயாரிப்பாளர் சங்கத்தில். இதே சரத்குமார் அவர்கள் நண்பர் தான், எனக்கு ரொம்ப 40 ஆண்டுகள் நண்பர். அவர் வந்து என்னை வந்து வித்ரா பண்ணிக்கிற சொன்னார். இருந்தாலும் நான் வந்து இது தேர்தல்லாம் நான் வந்து போட்டியிடுவேன் சில காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி போட்டியிட்டேன். அப்போ வந்து நண்பர் சரத் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தானுக்கு ஓட்டு கேட்டார். நடிகர் சங்கம் செயலாளருங்கிற தலைவருங்கிற முறையில் அவர் ஓட்டு கேட்கல. அதனால் நான் அவரை பாராட்டுகிறேன். அவர் வந்து ஒரு சங்கத்தை, ஏன்னா ஒரு சங்கம் வந்து ஒரு சங்கத்தில் தலையிடக்கூடாது. அதனால் அவர் வந்து சங்கத்தை பயன்படுத்தினது தான் தவறுன்னு சொல்கிறோம். அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அப்படின்னா எல்லா தயாரிப்பாளர் சங்கமும் வந்திருக்கணும்ல. தயாரிப்பாளர்கள் யாரும் வரலையே. அதனால் அதனுடைய பிரச்சனையை நாங்கள் நாளைக்கு வச்சுருக்கோம். அது வந்து நடிகர் சங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள பிரச்சனை, அதை நாங்கள் அங்கே எங்கே மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ணிக்குவோம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த கருத்தில் யாருக்குமே மாறுபட்ட உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை ரொம்ப நாளாக வந்து பாரதிராஜா சொல்லிகிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் அமைப்புகளில் உள்ளவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ முறைகள் வந்து போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம், செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக அமைப்பு வேணுங்கிறத சொல்கிறதுக்கு ஏன் காரணம் என்னென்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுக்கு அமைப்பு வேணும்னு 86ல் 86ல் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது விநியோக சங்க செயலாளராக நான் அவருடைய வாழ்த்து பெற போயிருந்தேன். அந்த கடிதத்தை 2 நாட்களாக அவர் கொடுக்கவில்லை, வாழ்த்து கடிதத்தை. ஏன்னா வாழ்த்து கடிதம் இல்லாமல் மலர் வெளியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே புரட்சி தலைவரிடம் உடனே எனக்கு தேவை என்று கேட்டேன். அப்பொழுது அவர் டைப்படிக்க நேரமாகும் என்று கூறி தனது கைப்பட இந்த மாதிரி அமைப்புகள் தமிழகத்துக்கு என்று தனியாக வர வேண்டும் என்று அன்றே புரட்சி தலைவர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் 86ல். இது வந்து வாயில சொல்லல, கடிதத்தில் இருக்குது. இன்றைக்கி விநியோக சங்கத்துக்கு போனீங்கன்னா அந்த கடிதத்தில் அவர் கைப்பட, எம்ஜிஆர் கைப்பட எழுதுன ஒரு இது இருக்குது. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கி பாரதிராஜா எல்லோரும் நாங்களாம் பண்ணோம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றினால் எல்லோரும் மகிழ்வோம். கேஸ்டிங் மை ஓட் ஃபார் த ஃபஸ்ட் டைம். பட் இண்டஸ்ட்ரியில் தான் 30 வருஷமாக இருக்கேன். ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. 4 செவத்துக்குள்ளே நாங்கள் பேசிக்க வேண்டியது 400 கேமரா முன்னாடி பேசுகிறோம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இது ஒரு க்ளோஸ் டோர் எலெக்ஷனாகவும் ஹாப்பி கோ எலெக்ஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. குடும்பம் 2 பட்டா கூத்தாடிங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமாக இருக்குது. இந்த குடும்பம் ஒன்றாயிடும். அப்போவும் இதே மாதிரி வருவீங்க பார்க்குறவங்க எல்லாரும்.